ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னிலேருந்து கண்டினியூவாக லீவ் வரப்போகுது. அதுவும் இந்த மாதிரி கண்டினியூவாக லீவு நமக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லாங் லீவில் நம்ம ஃபேமிலி குழந்தைங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலெல்லாம் விட்டால் நம்ம எவ்வளோ ஜாலியாக நம்ம வந்து குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு நம்ம குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுவும் இங்கே இருக்கிற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம விளையாண்டுட்டு குழந்தைங்களாம் இந்த மாதிரி விளையாண்டுருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும், ஸோ இது எப்படி என்ன ஏது அப்படின்ற கம்ப்ளீட் திங் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மக்களே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்தோட பேர் சிஎஸ் கிராண்ட் அட்வென்ச்சர் பார்க்குங்க. இது தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் காரியமங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்குங்க. இந்த பார்க் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சேலத்துலேருந்து வரீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னாலும் சரி, இது என்ஹெச்லேருந்தே உங்களுக்கு கிட்ட, என்ஹெச்லேருந்து ரொம்பவே பக்கம் தான் அந்த காரியமங்கலம் அப்படின்ற ஏரியாவில். ஸோ அதனால் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக புக் பண்ணலாங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டேரிஃப் ஜஸ்ட் 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பார்க்கு 500 ரூபாலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய தென்னந்தோப்பு, இந்த கேரளாவில் பீச் ஓரத்தில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய தென்னந்தோப்பை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அதை வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது தீம் பார்க் அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ள அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நிறையா இருக்குங்க. அதை நான் பின்னாடி ஒவ்வொன்றா காட்டுறேன். நான் இங்கே என்ன மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்ட்டி செலிப்ரேஷன், ஃபேமிலி செலிப்ரேஷன், ஃப்ரெண்ட்ஸு, அஃபிஷியல், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஹால்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஹால்ஸில் ஒரு பர்த்டே பார்ட்டி நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஃபேமிலி அக்கேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஹால். இங்கே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஓப்பன் ஹால், இங்கெல்லாம் சேர்ஸ்லாம் போட்டு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்த பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இதில் இந்த மரத்தடியில் படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃபர்தராக எனக்கு பிடிச்ச நெட் கிரிக்கெட் உள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பேட் அண்ட் பால்ஸ் எல்லாமே இருக்குது, அவைலபிள் இருக்குது, நீங்கள் விளாண்டுக்கலாம். பக்கத்துலேயே ஃபுட்பால் கிரவுண்டும் இருக்குது, சும்மா ஜஸ்ட் அதுவும் சின்னது தான். இந்த மாதிரி நெட்ஸு, நீங்கள் சப்போஸ் ஃபுட்பால் விளாடணும் அப்படின்னா ஃபுட்பால் விளாட்லாம், இல்லை கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னா கிரிக்கெட் விளாட்லாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குது. அப்படியே ஃபர்தராக நெக்ஸ்ட்டு நம்ம போனோம் அப்படின்னா இதுதாங்க அந்த அட்வென்ச்சர் கேம்ஸு. இதில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே இங்கே இருக்குது. அப்படியே ஒரு கேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே கண்டினியூஸாக வருங்க. எப்படியும் 4-5 கேம் அப்படியே கம்பைனாக தான் இருக்கும். பாருங்கள், நான் உள்ளே போனேன் அப்படின்னா ஒரு சின்ன பையன் இதில் தொங்கிட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு பார்க்குறப்ப பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் எப்போ நம்ம மேலே ஏறுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அவன் அசால்ட்டாக இருந்தானா போயிட்டு இருந்தானா. இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இது யூஸ்வலாக நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும், நிறைய ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிற அந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து இதுதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கரா இருக்குது. 4 ஏக்கராவில் மேக்ஸிமம் 70% வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அட்வென்ச்சர் கேம்ஸ் வந்து விளையாடுற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நீங்கள் அப்படியே மேலே இந்த மாதிரி தான் நிறையா போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப, நான் இன்னும் ட்ரை பண்ணல, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும், நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நிறையா செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாமே ஹைட்டில் தான் இருக்குது, எல்லாம் கீழே வந்து பெருசாகவே இல்லை. குழந்தைங்களாம் கீழே போகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. பட் மீது எல்லாமே உங்களுக்கு வந்து மேலே தென்னை மரத்து முக்கால்வாசி தென்னை மரத்தில் தான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இங்கே ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே, இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு என்ட்ரி ஃபீஸ் இன்றைக்கி ஆக்சுவலாக 999 வருது. நிறைய டைமில் ஆஃபர் போட்டிருக்காங்க, 50% ஆஃபர்லாம் அப்பப்போ போடுறாங்க போல். நீங்கள் ஆன்லைனில் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் பல்க் புக்கிங்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையாலுமே நிறைய ஆஃபர்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தா எல்லாம் குட்டீஸுங்களாம் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பயப்படாமல், இந்த குட்டிலாம் பயப்படாமல் ஜாலியாக கீழே போகுது, அழுகலை, கீழே போயிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி மேலே வரன்னு வேறு அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி குட்டீஸ்க்கு நிறையா இங்கே இருக்குங்க. இது ஆக்சுவலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஜம்பிங் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நிறையா என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் இருக்குது. ஊஞ்சல் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லாமல் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஏரியாவும் நிறையா இருக்குங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு என்னங்க தேவை? ஊஞ்சல் தேவை, சர்க்கிள் தேவை. ஸோ இது 2 இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களை ஈஸியாக சமாளிச்சிடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க வந்து ஜாலியாக விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி ஈஸியாக குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்கள சமாளிக்கலாம். அந்த மாதிரி நிறையா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட, அதாவது நீங்கள் ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ், நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜாலியாக இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் ஜாலியாக அப்படியே பார்த்துட்டு அவங்கள ஒரு எப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இங்கே நல்லா சூப்பரான நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃபார் கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு. நான் முன்னாடிலேருந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிட்ஸ்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாத்துக்குமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுவும் மெயினாக வந்து நான் பார்த்தது இந்த ஒரு சர்க்கிள் தான், இந்த ஒரு சர்க்கியூட் தான் பயங்கர ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இதை உள்ளே பூந்து போகணுன்னு நினைக்கிறேன். உள்ளே பூந்து போன பிறகு இது வந்து அந்த ஆர்மியில் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகணும் போல். அதுக்கப்புறம் இது மேலே நடந்து போகணும் போல், இல்லை கீழே ஏதாவது படுத்துக்கிட்டே தூங்கிட்டு போகணும் போல். இது 2 டைப்பாகவும் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஃபர்தராக இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு டைப் ஆஃப் அப்படியே இது செயின் இங்கேருந்து அப்படியே போயிட்டு திரும்பி இப்படி போயிட்டு அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து நிறையா சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் ஈஸியாக பண்ணலாம். யாருக்கு அவங்க எப்படி பண்ண முடியுதோ அந்த மாதிரி அவங்க ஈஸியாக அவங்க இது பண்ணலாம். இது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃபர்தராக நான் பார்த்தேன் அப்படின்னா இது நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். என்னென்னா ரெயின் டான்ஸு, அதுவும் மெயினாக நம்ம இந்த ஒண்டர்லா போயிட்டு அங்கே வந்து ரெயின் டான்ஸ் வந்து மறக்கவே முடியாது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சுற்றி தென்னந்தோப்பு நடுவில் வந்து ஒரு ஷவர் மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. என்னென்னா நம்ம ஜாலியாக ஒண்டர்லாலே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இங்கேயே டிஜே மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு விட்டாங்க. சாங்ஸ் போட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு என்ஜாயபுளாக இருந்துச்சு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க. இது வந்து மாட்டு வண்டியில் ஏற்றி இது சுற்றி ஒரு ரவுண்டு, ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இருக்குது போல். அந்த ஒரு ரவுண்டில் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. மாட்டு வண்டிலாம் நம்ம ஊரில் நிறையா பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசில் நிறையா பார்த்தோம், இப்போலாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நாட்டு மாடுகளே இப்போ பார்க்க முடியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபர்தராக ஸ்விம்மிங் பூல். இங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப டல்லாக இருந்ததுனால நிறைய பேர் குளிக்கலை. பயங்கர காலை வச்சா அப்படியே பயங்கர ஜில்லு இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் நல்ல ஒரு சம்மர் சீசனில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கிளைமேட்டும் அந்த டைமில் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வெயில் அடிக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பின்னாடி ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது, தங்கி நீங்கள் ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் தியேட்டர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. நீங்கள் இங்கே நைட் ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கேம்ப் ஃபயர் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பெரிய ஸ்க்ரீனில் நிறைய சாங்ஸ்லாம் போட்டுட்டு ஜாலியாக டிஜே மாதிரி இருக்கும் போல். ஸோ இதுவும் வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து 2 டைப்பாக இருக்குது. நீங்கள் ஃபுட்டோடு சேர்த்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. இல்லை நீங்கள் தனியாக நீங்கள் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா உங்களுக்கு பாருங்கள் உட்காந்து இந்த டேபிள்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நல்லா டேபிள்ஸில் நல்லா நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரீங்க, நல்லா ஒரு பெரிய ஒரு 4-5 ஃபேமிலிஸ் கூட வந்தால் கூட அந்த அளவுக்கு அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடமா இருந்துச்சுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. மக்களே, இந்த ஹாலிடேக்கு குழந்தைங்களோட, உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சிஎஸ் கிராண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸுங்க. அப்புறம் என்ன யோசனை, இந்த ஹாலிடேக்கு உங்கள் ஃபேமிலி, குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இந்த சிஎஸ் கிராண்டில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.